எகிரி அடித்த சீமான். நாம் தமிழர் வேட்பாளராக வீரப்பன் மகள் அறிவிப்பு. அனல் பறக்கும் கிருஷ்ணகிரி. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக வீரப்பனின் மகள் வித்யாராணி வீரப்பன் அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வழக்கம்போல் நாம் தமிழர் கட்சி தனியாக களமிறங்குகிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரமும் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் தனது வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டு சூறாவளி பிரச்சாரத்தில் சீமான் ஈடுபட்டு வருகிறார். இதனால் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இந்த முறை திமுக, அதிமுக அதிருப்தி வாக்குகளை பாஜகவும் நாம் தமிழரும் அறுவடை செய்யும் என அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழ் மண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் முன்னின்று குரல் கொடுத்து வரும் சீமானுக்கு இந்த முறை மக்கள் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என்றும் ஒரு தரப்பு கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன. இந்த சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக வீரப்பனின் மகள் வித்யாராணி வீரப்பனை திடீர் என்று சீமான் அறிவித்துள்ளார். இதற்கு முன்பு பாஜகவில் இருந்த வித்யாராணி வீரப்பன் அண்மையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார். இதை அடுத்து அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்துள்ளார் சீமான். வன்னியர்கள் பெருமளவு வசிக்கும் இந்த தொகுதியில் வீரப்பனுக்கு தனி மரியாதையும் செல்வாக்கும் உண்டு. இதனால் அவரது மகள் வித்யாராணி வீரப்பன் கணிசமான வாக்குகளை பெறுவார் என நாம் தமிழர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.